அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய தெய்வீக சப்தத்தை கேட்பதற்கு இந்த காலை பொழுதில் எங்களை அழைத்து வந்த தயவிற்காய் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தெய்வமே, மீண்டும் உம்முடைய பரிசுத்த நாமத்தின் ஆசீர்வாதத்தோடு எங்களை எழுப்பின தயவிற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபை எங்கள் அனைவரோடு கூட இருந்து காத்துக்கொள்ளும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, கர்த்தருடைய வார்த்தைகளோடு மீண்டும் இந்த காலை பொழுதில் சந்திக்கும்படி கிருபை செய்த தேவனுக்கு நன்றிகளை ஏறெடுத்து, இந்த வாரத்தின் முதலாவது நாளின் காலையின் வாழ்த்துக்களை ஞாயிற்றுக்கிழமையின் காலையின் வாழ்த்துக்களோடு உங்களுக்கு வந்தனங்களை ஏறெடுக்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இந்த நாளில் ஒரு தீர்க்கதரிசிக்கு ஏற்பட்ட வியாகுலம், ஆண்டவரை நம்பி ஜீவித்த பிள்ளைகள் எப்படி மன கஷ்டத்திற்கு உள்ளாக்கப்படுகிறார்கள், அந்த கஷ்டங்களிலே அவரை நம்பி ஜீவித்த பிள்ளைகளுக்கு ஆண்டவர் செய்கிற உதவிகள், அடைக்கலங்கள் என்ன என்பதை ஒரு தீர்க்கதரிசியை கொண்டு நாம் படிக்கப் போகிறோம். அந்த தீர்க்கதரிசி எல்லோருக்கும் அறிமுகமானவர், நன்கு அறியப்பட்டவர், ஆண்டவருக்கு மிகவும் பிரியமானவர். அந்த தீர்க்கதரிசி தனக்கு உண்டான பலவீனங்கள் என்று சொல்லாமல் தனக்கு உண்டான சங்கடங்களை அவன் நினைத்து, ஒருவேளை இந்த லோகத்தின் வாழ்வு இப்படித்தான் இருக்கும் என்று எண்ணி, இனி நாம் வாழ்ந்தது போதும், நம்முடைய வாழ்க்கையின் ஜீவிதம் இதோடு முடியட்டும் என்று சொல்லி மன விரக்தி அடைந்து அவன் தேசத்தை விட்டு வனாந்தரத்திற்கு போகிறார். அந்த தீர்க்கதரிசி இப்பொழுது தெரிந்திருக்கும் எலியா. எலியாவை நாம் எல்லோருமே அறிவோம். ஆண்டவருக்கு வைராக்கியமான ஒரு மனிதர். இவர் யாரால் விரக்தி அடைந்து செல்லுகிறார் என்றால், இஸ்ரவேல் ஜனங்களை கொன்று போட்ட ஆகாபும் அவனுடைய மனைவி எசபேலும் இவனை கொலை செய்வதற்கு திட்டம் போடுகிறார்கள். அந்த திட்டத்தை எலியா அறிந்ததற்கு பின்பு அங்கு வனாந்தரத்தில் போய் அங்கு இருக்கிறார். வனாந்தரத்திற்கு போகிறார். அங்கு ஒரு சூறைச்செடியின் கீழே அமர்ந்து அவன் சிந்தித்து, இனி என்னுடைய வாழ்க்கை வேண்டாம், ஆண்டவரே என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும், இந்த பூலோகத்திலே என்னுடைய வாழ்க்கை இதோடு போதும், நான் பட்ட கஷ்டங்கள் போதும் என்று புலம்புகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் சில நேரங்களில் நமக்கு அப்படிப்பட்ட ஆபத்துக்கள், சங்கடங்கள் வரும்போது நாம் புலம்புவது இயல்புதான். ஆனால் அது இயல்பாக இருந்தாலும் இதோடு நம்முடைய வாழ்க்கை முடிந்து விட்டது என்று நாம் ஒரு நாளும் கருதக்கூடாது. வாழ்க்கையை தீர்மானிக்கிறவர் ஆண்டவர்தான், நீங்களும் நானும் அல்ல. இது என்னுடைய சொந்த வாழ்க்கை, என்னுடைய சொந்த பிரச்சனை என்று சொல்லுவதற்கு நமக்கு அதிகாரம் இருந்தாலும், வாழ்க்கை போதும் என்று தீர்மானிக்கிற தீர்மானத்தை நாம் நம் கையில் எடுக்கக்கூடாது. அதை அழிவுக்கும் ஒப்பு கொடுக்கக்கூடாது. ஏனென்றால் இந்த ஜீவன் நமக்கு சொந்தமல்ல. இந்த வாழ்க்கை மட்டுமே சொந்தமே தவிர இந்த ஜீவன் நமக்கு சொந்தமல்ல. இந்த வாழ்க்கையில் நாம் படுகிற ஒவ்வொரு பிரயாசங்களும் நாம் அதை கடந்து செல்ல வேண்டும், அதிலிருந்து வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகவே வாழ்க்கையில் நமக்கு பிரயாசங்களும் போராட்டங்களும் சங்கடங்களும் வருவதை நாம் பார்க்கிறோம். அதில் வெற்றி சிறப்பது தான் நாம் நம்பியிருக்கிற நம்பிக்கையை தவிர, சோர்ந்து போய் விரக்தி அடைந்து நம்முடைய ஜீவனை மாய்த்து கொள்வது நமக்கு உகந்தது அல்ல. இதை போல எலியா
சூறைச்செடியில் படுத்து தூங்கிவிட்டார். நிழலிலே சூறைச்செடியின் கீழே படுத்து தூங்கிவிட்டார். தேவதூதன் ஒருவன் வந்து, எலியாவை எழுந்திரு, நீ செய்ய வேண்டிய பயணம் இன்னும் ரொம்ப தூரமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். அவன் விழித்து பார்த்தபோது அவன் தலைமாட்டில் நெருப்பில் சுடப்பட்ட, தலையில் சுடப்பட்ட அடையும் தண்ணீரும் இருந்ததை பார்க்கிறார். பின்பு அவன் படுத்து விட்டான். மீண்டும் எழுந்து அந்த தூதனுடைய சத்தம் 2ஆம் முறை வந்து, நீ எழுந்திரு, நீ பயணம் பண்ண வேண்டிய தூரம் இன்னும் அதிகம் என்று சொல்லுகிறார். அவன் எழுந்து அதை அடையும் தண்ணீரையும் குடித்து விட்டு இரவும் பகலும் 40 நாள் பயணம் செய்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு ஆகாரத்தை பசியாற்றுவதற்கு மக்கள் எவ்வளவு பிரயாசப்படுகிறார்கள். சில நேரங்களில் பசிக்கென்று திருடக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உருவாவதை நாம் பார்க்கிறோம். கொலை செய்யக்கூடிய அனுபவத்தையும் நாம் பார்க்கிறோம். சண்டைகள் போடுவதையும் நாம் பார்க்கிறோம். ஒரு பசி மனிதனை அப்படிப்பட்ட செயல்களுக்கு தூண்டுகிறது என்று நாம் எல்லோரும் அறிவோம். ஆனால் இந்த எலியா பசியை குறித்து அவன் கவலைப்படவில்லை, ஆகாரத்தை குறித்து அவன் கவலைப்படவில்லை. தனக்கு ஏற்பட்ட சூழ்நிலைகள், நிந்தனைகள், போராட்டங்கள், இவைகளெல்லாம் அவனை வாழ்க்கையை விட்டு விரட்டி அடித்து விட்டது என்று அவன் நினைத்து சோர்ந்து போய் ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுகிறார். ஆண்டவர் அவனை எப்படி அழைத்திருக்கிறார் என்பதை அவன் அந்த நேரத்தில் உணரவில்லை. விரக்தி. அன்பு பிள்ளைகளை, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் போராட்டங்களை நாம் சந்திக்கும் போது நமக்கு வரக்கூடிய மனபாரங்கள் என்ன, எல்லாவற்றையும் நாம் அறிவோம். எலியா அந்த தண்ணீரையும் அந்த அடையும் சாப்பிட்டு விட்டு 40 நாள் பிரயாணத்திற்கு பின்பு ஒரு கெபியிலே போய் தங்கி இருக்கிறான். அந்த கெபியிலே தங்கியிருந்த அவனை ஆண்டவர், எலியாவே, உனக்கு இங்கு என்ன காரியம் என்று கேட்கிறார். வாட் ஆர் யூ டூயிங் ஹியர் என்று கேட்கிறார். சில நேரங்களில் சம்பந்தமில்லாத இடத்தில் நாம் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யக்கூடிய நேரத்தில் செய்யாமல், அதற்கு சம்பந்தமில்லாத ஒரு இடத்தில் நாம் இருப்போம் என்றால் சிலர் நம்மை கேட்பது வழக்கம். ஏன் இங்கு இருக்கிறாய்? ஏன் பள்ளிக்கு செல்லவில்லை? ஏன் அலுவலகத்திற்கு செல்லவில்லை? ஏன் பணிக்கு செல்லவில்லை? செல்லாமல் இங்கு என்ன இருக்கிறாய், என்ன செய்கிறாய் என்று கேட்பது போல ஆண்டவரும் நம்மை பார்த்து கேட்கிறார். ஆனால் இந்த கேள்வியின் சப்தம் நம்மில் எத்தனை பேருக்கு துணிக்கிறது என்பதை நாம் அறியாமல் விரக்தியில் தான் இருக்கிறோம். அதை போல ஆண்டவர் கேட்கிறார், நீ கெபியை விட்டு வெளியே வந்து பர்வதத்தில் நில்லு என்று சொல்லுகிறார். அந்த பர்வதங்களும் கண்மலைகளும் உடைக்கிறதும் பிளக்கிறதுமான ஒரு சத்தம் உண்டாயிற்று. பலத்த காற்று அடித்தது. அந்த காற்றிலே கர்த்தர் இல்லை. பின்பு பூமி முழுவதும் ஒரு அதிர்ச்சி உண்டாயிற்று. அந்த அதிர்விலும் கர்த்தருடைய காட்சி இல்லை. பின்பு அக்கினி எழும்ப ஆரம்பித்தது. அந்த அக்கினி காற்றிலும் கர்த்தர் இல்லை. அந்த அக்கினிக்கு பின்பு ஒரு மெல்லிய சப்தம் உண்டாகி அதை எலியா கேட்கும்போது தன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து கெபியின் வாசலில் நின்று, உனக்கு இங்கு என்ன வேலை என்று நிற்கிற அவனை பார்த்து ஆண்டவர் கேட்கும்போது,
மீண்டும் எப்படி புலம்பினானோ அதே புலம்பல். இந்த லோகத்தில் எனக்கு வாழ்க்கையில் இஷ்டமில்லை என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, சற்று யோசிப்போம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன? ஒருவேளை உனக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், உன்னுடைய குடும்ப சூழ்நிலைகள், நீ உலகத்தில் படுகிற பிரயாசங்கள், இவைகள் எல்லாவற்றையும் நீ பார்த்து சோர்ந்து போகிறாயா? சோர்ந்து போக வேண்டாம். ஏனென்றால் அந்த சோர்வுற்ற காலங்களை நாம் நினைப்பதற்கு முன்பு நம்மை உருவாக்கின, நம்மை உண்டாக்கின, நம்மை சிருஷ்டித்த, நம்மை படைத்த, இந்த லோகத்தை படைத்த தேவனுக்கு எவ்வளவு பாடுகள் இருந்தது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அந்த பாடுகளிலிருந்து நாம் மீட்கப்பட வேண்டுமென்றால் நாம் அவரோடு கூட சில நேரங்களில் இப்படிப்பட்ட இக்கட்டுகளுக்கு நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு தன்னைத்தான் வெறுத்து அனுதினமும் என்னை பின்பற்றி வர கடவன் என்று வேதாகமத்திலே நாம் வாசிக்கிறோம். லூக்கா 14:24 மத்தேயு 16:24 லூக்கா 9:23 மார்க்கு 8:34 மத்தேயு 10:38 வாசிக்கிறோம். எனக்கு பின் சென்று தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு சீசன் அல்ல என்று சொல்லுகிற சத்தம் நம்முடைய காதுகளில் தொனிக்க வேண்டும். எந்த நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன் என்று சொல்லுகிறார். யோசுவா 1:5 வாசிக்கும்போது, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்க முடியாது என்று சொல்லுகிறார். இவ்வளவு ஆறுதலை கொடுத்த தேவன் நம்மை கைவிட்டு விடுவாரா? நிச்சயமாக விட மாட்டார். சில நேரங்களில் நமக்குள் அவநம்பிக்கை வரலாம், சந்தேகங்கள் வரலாம், இது இயல்புதான். ஆனால் நாம் யாரை போல இருக்க வேண்டும்? யோபுவை போல இருக்க வேண்டும். என்னை மரணத்திற்கு ஒப்பு கொடுத்தாலும், என்னை சாவுக்கு ஒப்பு கொடுத்தாலும் நான் உம்முடைய வார்த்தைகளை விட்டு விலக மாட்டேன் என்று சொல்லுகிறார் யோபு. 13:15 வாசிக்கலாம். அனனியா, மிசாவேல், அசிரியா என்கின்ற அந்த பிள்ளைகள் தங்களை மரணத்திற்கு கொடுக்கப்பட்ட போதும் கூட அவர்கள் நான் தேவனை விட்டு விலகுகிற எந்த சூழ்நிலையிலும் நான் விக்கிரகங்களுக்கு எங்களை ஒப்புக் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லுகிற அந்த சத்தம் அவர்களை சாவிலிருந்து எப்படி விடுதலையாகி நெருப்பிலே உலாவின அனுபவத்தை அங்கு தூரா சமவெளியில் இருந்த அனைத்து பிரபுக்களும் ராஜாக்களும் சக்கரவர்த்தியாக நேபுகாத்நேச்சாரும் கண்டார்கள். பரலோகமே இங்கு இறங்கி வந்ததாக 4வது மனிதனுடைய உலாவுதல் அந்த நெருப்பிலே இருந்ததை ராஜா பிரகடனம் பண்ணுகிறார். என் பிள்ளைகள் என்னை நோக்கி கூப்பிடும் போது நான் செவி கொடுத்து கேட்பேன் என்று ஆண்டவர் உத்தரவாதம் பண்ணுகிறார். அழிவிலிருந்து மீட்கிற தேவன் நம் கஷ்டங்களை எல்லாம் பார்த்து வெறுமையாய் இருக்காமல் அந்த கஷ்டங்களிலிருந்து நம்மை கரம் பிடித்து தூக்குகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். இந்த அனுபவத்தை இந்த எலியாவின் சம்பவம் நமக்கு காண்பிக்கிறது. பின்பு 2வது முறை அவனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போய் உன்னை போல ஒரு தீர்க்கதரிசி எலிசா என்கின்ற ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான், அவனை நீ
தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு என்று சொல்லுகிறார். சாகப்போன ஒரு மனிதன், மரணத்திற்கு ஒப்பு கொடுத்த மனிதன், மீண்டும் அவனைப் போலவே ஒரு மனிதனை அபிஷேகம் பண்ணுவதற்கு ஆண்டவர் அவனுக்கு அனுமதி கொடுக்கிறார் என்றால், அன்பு பிள்ளைகளே, அந்த நிலையிலே நாம் அவனைப் போல ஒரு விசுவாசத்தை வைத்திருக்க வேண்டும் என்று இந்த பாடம் நமக்கு கற்பிக்கிறது. நீங்கள் நிதானமாய் வீட்டில் அமர்ந்து 1 ராஜாக்கள் 19வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஒருவனை விரட்டுகிற துன்பம், அந்த துன்பத்தால் விரட்டி ஓடப்பட்ட அந்த மனிதனை ஆண்டவருடைய கரம் தடுத்து நிறுத்தி அவனை தேற்றுவது மட்டுமல்லாமல் இன்னொரு ஆசீர்வாதத்தை இந்த வேதாகமத்தில் இடம்பெறச் செய்கிற ஒரு சத்தியத்தை நாம் பார்க்கிறோம். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த அனுபவத்தை பெற்றிருக்கிற நாம் எல்லோருமே ஆண்டவருக்கு எந்த அளவு சாட்சியாக இருக்கிறோம் என்பதை யோசித்து பார்த்து நம்முடைய கவலைகள், பாரங்கள் எல்லாவற்றையும் நாம் அது ஒரு பொருட்டாக எண்ணாமல் நம்மை காக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை நினைத்து நாம் நம்மை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து சோர்ந்து போகாமல், தளராமல், விரக்தி அடையாமல் தேவனை பற்றி கொண்டிருப்போம். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த நாளில் எங்களை ஆட்கொண்டிருந்த சங்கடங்கள், துயரங்கள், விரக்திகள் எல்லாவற்றையும் நாங்கள் விட்டு உம்முடைய சமூகத்தில் வந்துவிட்டோம். எலியாவை போல ஆண்டவரே, அந்த எலியாவின் ஆவியையும் மோசேயின் பலத்தையும் எங்களுக்கு தந்து எங்களை காத்துக்கொள்ளும். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட விடுதலையை தந்தல்ல என் தேவன் கிருபை செய்யும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையின் ஜீவிதம் மீண்டும் ஒரு புது அனுபவத்தோடு நம்மை காத்துக்கொள்வதற்கு நாம் எலியாவை போல மாறுவோமா? கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட்.